தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இரக்கமும் அமைதியும் அன்பும் உங்களில் பெருகட்டும். இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, புனித ஈதா ததைவின் 10ஆம் நாள் திருவிழா இறுதி நாளாக இந்நாளில் விழாவிற்கு வருகை தந்துள்ள அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பக்தர்கள், விருந்தினர்கள், இறைமக்கள், இப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரையும் பங்கு அருள் பணி பேரவை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய விழா பாதுகாவலர் வழி பயணம் செய்ய திரு பயணிகளாக வாழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய விழா நாயகனாம் புனித ஈதா ததையின் விசுவாசம், தாட்சி, பொறுமை முதலிய புண்ணியங்களை தனது வாழ்க்கையின் அச்சாரமாக்கி கொண்டு விளங்கியவர். எனவேதான் தந்தையாம் கடவுளர்களுக்கு அற்புத வரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். அவரை நாடி வருவோர் என்றும் வெறுங்கையராய் செல்வதில்லை. எனவே நாடி வருவோம், நலம் பெறுவோம் என்ற அடைமொழியை நாம் அவருக்கு கொடுத்துள்ளோம். இறை நம்பிக்கையை கற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றார். திருச்சபைக்கு தூணாக இருப்பது இறை நம்பிக்கையே. திருஅவையின் தூணாக விளங்கும் புனித யூதா ததைவு இயலாவற்றை ஏற்றுவர்களாகவும், திக்கற்றவர்களுக்கு ஆறுதலாகவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும், கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலாக விளங்குகிறார். புனிதரின் பாதுகாப்பில் வாழும் நாம் நம்மிடையே வாழும் ஏழை எளியோர், நமது குடும்பங்களில் இருக்கும் முதியோர், நோயாளிகளின் ஆகியோரின் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து செயல்படுவோம். நம்மிடையே அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் உதவும் மனப்பான்மையும் வளர இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். நம்முடைய குடும்ப விழாவின் 10ஆம் நாள் திருவிழா திருப்பலி. இந்த திருப்பலிக்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இப்பலியை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய முழகுமூடு வட்டார முதல்வர் தந்தை அருட்பணி டேவிட் மைக்கேல் அவர்கள். அவர்களுடைய பணி வாழ்வு சிறக்கவும், அவருடைய கருத்துக்களுக்காகவும் அருளுரை தந்து நம்மை வழிநடத்த வந்திருக்கக்கூடிய அந்த அருட்பணி ஜெயக்குமார் நம்முடைய குளித்தறை மறைமாவட்ட பொருளர் தந்தையாக தன்னுடைய பணியை தொடர்ந்திருக்கிறார். அவருடைய பணி வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லியும், இந்த வழியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய குருக்கள், அருள் சகோதரிகளுடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக பக்தர்களுடைய கருத்துக்கள், நம் பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இவ்வழியிலே இணைந்து நாம் ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளை இந்த திருப்பலியை அன்பளிப்பு செய்திருக்கக்கூடிய குடும்பம் திரு ஏ வின்சென்ட், திருமதி பி ஜினிஷா, வி பிரைலின் ஜோ, வி ஹன்சல் ஜோ குடும்பத்தார். எனவே அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை அருளால் இந்த குடும்பம் நிரப்பப்பட வேண்டும் என்றும், சுவாமியார் மடம் அருள் பணி பேரவை 10 நாள் இந்த திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும், சுவாமியார் மடம் ஸ்ரீஜித், லிஜி, லொலிட்ரா, சிசிலி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் உடல் உள்ள நலம் கிடைக்க வேண்டி அபுதாபி அஸ்வின் நன்றியாக, சுவாமியார் மடம் ஜெகன், ஆன்சி, வில்வா, ஜோனா புனிதர் வழியாக கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும், ஆமோடு, கனகராஜ், சுனிதா, சாந்தி குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேச்சி பணவிலை, ஜெயக்குமார், வசந்தகுமாரி, ஜெனிஷ்குமார், ஜெனிஷா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆமோடு, பொன்னேசம் கால் தடுமாறி கீழே விழுந்த காயம் குணமடைந்து கோவிலுக்கு வரக்கூடிய சக்தி கிடைத்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலம் கிடைக்க வேண்டி அழகிய மண்டபம் ஷெனி 11 இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் நலம் கிடைக்கும், குடும்ப சமாதானம் கிடைக்கவும், சுவாமியார் மடம் எலியா, சுதீஷ், சஜீலா, ஆதித்ஜித்து, நீதி மிர்ஷா இறைவன் இந்த குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
இணையம் ரூபன் ஆஷா ஜெமி வேண்டுதலாகவும், குறும்பனை தேவமாதா போட் தொழில் முன்னேற்றம் வேண்டி, சுவாமியார் மடம் சுவி பிரைட் உடல் நலம் கிடைக்கவும், இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கடன் தீரவும், கொற்றாம அகஸ்டின் விபின் தடைகள் மாறி திருமணம் நடக்க வேண்டி, காட்டாத்துறை யூனஸ் சோனியா குழந்தை எப்ரைன் ஹெவினா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் உடல் நலம் கிடைக்க வேண்டி, நட்டாலம் ஜெரோம் சகாயராஜ் கலா பெஸ்மி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், காட்டாத்துறை செல்வராஜ் மோனிக்கம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி, குளம் டாக்டர் தேவதாசன் லில்லி உடல் உள்ள மனநலம் கிடைக்கவும், குடும்பம் இறை ஆசிரியரோடு வாழவும், விளத்தான்கரை சுஜன் சுஜா அபிதான் குடும்பத்தில் இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், தடிக்கார கோணம் அருள் சகோதரி கார்மல் அவருடைய கருத்து அசிசி மனநல காப்பகத்திற்கு அரசு உதவி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், காட்டாத்துறை மெர்பின் ராஜ் ஜினிமோல் குழந்தை செல்வம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், சுவாமியார் மடம் கப்ரியேல் மேரி கிரேஸ் குடும்பத்தில் இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், பருத்திப்பாரவிளை மேரி அனிதா ஆக்னல் ஹவுசிக் குடும்பத்தில் இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், சுவாமியார் மடம் சுவாமிதாஸ் அந்தோணிமுத்து அண்டம்மாள் பொருளர் தாஸ் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், காட்டாத்துறை ராஜமணி ஆன்ம இலைப்பாற்றிற்காக, காட்டாத்துறை ஆசிர்வாதம் ஐநேசி ரோனிக்கம் ஆன்ம இலைப்பாற்றிற்காக, காட்டாத்துறை குருசு மிக்கேல் செபஸ்தியான் ஆன்ம இலைப்பாற்றிற்காக, ஆதிச்சென் விளை மேரி ஸ்டெல்லா ஆன்ம இலைப்பாற்றிற்காக, பூலான் தோட்டத்து விளை தேவராஜ் நினைவு பலியாகும் யார் நினையாதான் மக்களுக்காகவும், மரிய செல்வி வாழ்வில் கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி முத்து செல்லம்மாள் ராசையின் ராஜம் அரிய புஷ்பம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், பூவார் வைலட் புது வீடு கட்டி குடி புகுந்ததற்கு நன்றியாகவும், நெடியாங்கோடு தேவராஜ் அர்சலா கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றியாகவும், வட்டக்கோட்டை செல்வி ஆஷா அபிஷா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பூத்துறை பிரதீப் ரெமியா திருமணம் நடந்ததற்கு நன்றியாகவும், பூவாறு விஜோய் ஆண்டனி கிறிஸ்டி ரோய் நன்றியாகவும், வெள்ளரட உஷா மோகனன் குடும்ப சமாதானம் கிடைக்க வேண்டி, தூத்தூன் டெனிஸ் டன்ஸ் சிசிலியா குடும்பத்திற்கும் மகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லியும், பூத்துறை பாபு ஓபின் நன்றியாகவும் சம்பளம் கூடுதலாக கிடைக்கவும், தூத்தூர் விர்ஜின் மேரி போர்ஜின் நன்றியாகவும், எஃப்எம்ஜி தேர்வில் வெற்றி பெறவும் திருமணம் நடக்கவும், சமத்துவபுரம் டை கோபிந்து நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளரவும், பொழியூர் வர்கீஸ் சோபி உடல் நலம் கிடைக்கவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும், பொழியூர் மேத்யூஸ் கேன்சின் ஹெய்சி பிறந்த நாள் நன்றியாகவும் நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பலி அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இந்த நாளை சிறப்பிக்கின்ற பங்கு அருட்பணி பேரவையேறும் இந்த பக்தர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்திற்காகவும் இந்த பலியிலே நாம் இணைந்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறையேசுவில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, தென்னகத்தினுடைய பாரம்பரியமிக்க திருத்தலங்களில் ஒன்றாகிய சுவாமியார் மடம் தூய யூதா ததேயு அருள் தலத்தில் நடைபெறுகிற குடும்ப விழாவில் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு எண்ணங்களோடும் கருத்துகளோடும் இறை நம்பிக்கையோடும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு, இயேசுவினுடைய உறவினரும் திருத்தூதருமாகிய தூய யூதா ததேயு நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுவார் என்கிற நிறைவான நம்பிக்கையோடு நம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அவர் பாதம் சமர்ப்பித்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை இணைத்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் எங்கள் நிலையின் காரணமாகவும் உம்மை விட்டு விலகி சென்ற தருணங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் இருப்பீரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று மொழிந்த இறைவா, இன்று நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமலும் புறங்கூறியும் மன்னித்த மறந்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் இருப்பீரே. உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய் என்று மொழிந்த இறைவா, எம் சமூகத்தில் வாழும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் பிறரை மதிக்கவும் கருணை கண்ணோடு பார்க்க தவறிய நேரங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் இருப்பீரே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வரத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது வீரா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, மாற்றமிகு வல்லவரே, தந்தையே, இறைவனே, இறங்குமை
மன்றாடுவோமாக. இறைவா, தூய திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதரான தூய யூதாத்ததையின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீன் அது வானிற்கு அழகு, மேகம் சிந்தும் மழை நீர் அது மண்ணிற்கு அழகு, சுடர்விடும் தீபம் அது விழாவிற்கு அழகு. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. நீங்கள் ஒளியின் வழியில் நடந்து மற்றவர்களுக்கு ஒளியாயிருங்கள் என்ற இறைவாக்கின்படி வாழ்ந்து இறைவனுக்காய் தன்னை அர்ப்பணித்து இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அர்ப்பணி டேவிட் மைக்கேல் முழகுமூடு வட்டார முதல்வர் அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற அன்பாய் அழைக்கிறோம். அன்பே தலை சிறந்தது என அன்பை விதைக்க குடும்பம் எனும் குட்டி திரு அவையை உருவாக்கிய இறையே, எம் குடும்பங்கள் உறவிலும் அன்பிலும் இயங்குவது போல இறை வேண்டுதலிலும் குடும்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை புனிதரவழி பயணம் செய்யும் திருப்பயணிகளாக என்ற மைய சிந்தனையில் மறையுறை வழியாக எடுத்துரைக்க வந்திருக்கும் அருட்பணி ஜெயக்குமார் குழுத்துறை மறைமாவட்ட பொருளர் தந்தை அவர்களை குத்துவிளக்கின் இரண்டாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்ற இறையேசுவை பின்பற்றி இறை பணிக்காய் தன்னை அர்ப்பணித்து இறையொளி குன்றாது பிரகாசிக்க அயராது உழைக்கும் இல்ல அருட்பணியாளர்கள் இணைந்து குத்துவிளக்கின் மூன்றாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். நிலம் செழிக்க நீரும் மரம் வளர விதையும் மலர் விரிந்து மனம் கொடுக்க ஒளியும் உறுதுணையாக இருப்பது போல எம் பங்கு திருச்சபையை ஆன்மீக பாதையில் மேம்படுத்த முதுகெலும்பாக இருப்பது பங்கு அருட்பணி பேரவை. பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகள் இணைந்து குத்துவிளக்கின் நான்காம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போலாகும். துடுப்பு என்னும் முயற்சியை உருவாக்கி கொண்டால் வாழ்க்கை என்னும் படகை சிறப்பாக செலுத்தலாம் என்பதை உணர்த்தி ஆன்மீக பாதையில் ஆழம் பெற வருகை புரிந்துள்ள திருத்தல திருப்பயணிகள் சார்பாக ஒருவர் குத்துவிளக்கின் ஐந்தாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். அரசர்கள் நூல் புத்தகம் முதல் புத்தகம் நூல் பிரிவு 7, 8 - 16 வரையிலான இறை வார்த்தைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இறைவாக்கினர் எலியா ஆண்டவரின் வாக்கின்படி சாரிபாத்து என்னும் ஊருக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு ஒரு கைம்பெண்ணுக்கு அவர் ஆண்டவரின் பெயரால் ஆணையிட்டு கூறிய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதை எடுத்து கூறும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் 1 அரசர்கள் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 8 முதல் 16 முடிய. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும்
சாரிபாத்துக்கு போய் அங்கே இரு. அங்கே உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினார். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலே அவர் வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செய்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவரோ, வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன்பின் நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியாவோ அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரையில் பானையில் உள்ள மாவு தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் உண்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவும் தீரவில்லை, கலையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னதரின் பாதுகாப்பில் இன்று வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். அவர் ஆண்டவரை நோக்கி உரைக்கிறார். நீரே எனது புகலிடம், எனது அரண் கோட்டையும், நான் நம்பியிருக்கும் நல்ல இறைவனே. நம்பியிருக்கும் நல்ல இறைவனே, உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். வேடனின் கண்ணீர் நின்றும், கொந்தளிக்கும் கொள்ளை நோய் நின்றும், ஆண்டவர் தாமே பாதுகாத்திடுவாரே. வீடரின் கண்ணீர் என்றும், கொந்தளிக்கும் கொள்ளை நோய் நின்றும், ஆண்டவர் தாமே பாதுகாத்திடுவாரே. அவத்தம் சிறகுகளாலே உம்மை அரவணைப்பாரே. அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவத்தம் உண்மையே கேடயமும் கவசமுமாகும்.
ஒருபோதுமே நீ அஞ்சிட மாட்டீர். இரவதன் உறவில் நிலைக்கும் பகலிலே பாயும் அம்புக்கும் ஒருபோதுமே நீர் அஞ்சிட மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நீர் அஞ்சவே மாட்டீர். பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சவே மாட்டீர். தாக்கும் 1000-10,000 பேர் வெல்லாரே. உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். அவர் ஆண்டவரை நோக்கி உரைக்கிறார். நீரே எனது புகலிடம், எனது அரணம் கோட்டையும், நான் நம்பியிருக்கும் நல்ல இறைவனே. தங்கியிருக்கும் நல்ல இறைவன் நீ. உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகம் நூல் பிரிவு 1 21 முதல் 25 வரையிலான இறைவசனத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இறைமக்களாகிய நாம் அனைவரும் கடவுளின் அன்பில் நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற எதிர்பார்த்து இருக்கவும், நம்பிக்கை இழந்தோருக்கு ஊக்கமூட்டவும், அழிவின் பாதை செல்வோரை காப்பாற்றவும் அழைப்பு விடுக்கிறது. மேலும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறும் இறைவார்த்தையை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகம் நூல் பிரிவு 1 21 முதல் 25 வரையிலான இறைவசனம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகம் நூல் பிரிவு 1 21 முதல் 25 வரையிலான இறைவசனங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவுத்தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். வேறு சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைபட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு இன்றும் என்றும் உரியன. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. 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 இறைவன் படைத்த நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. லூக்கா நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் வேறு பெண்கள் பலரும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளையும் சகோதரர்களையும், புனித யூதா ததையினுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களை, நம்முடைய புனிதருடைய விழாவில் மகிழ்ச்சி கலந்த இதயத்தோடு இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருத்தலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் வந்து சென்று இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த இடத்தை தேடி வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு வருகின்றீர்கள். கேட்பது கிடைக்கும் என்ற ஆழ்ந்த இறை பற்றுதலோடு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நம்முடைய புனிதர் நம் எல்லாருடைய வாழ்விலும் நிறைந்திருந்து நிறைவான ஆசிரை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். இந்த புனிதர் யூதா ததையு ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த 12 அந்த திருத்தூதர்களுள் ஒருவராக இருக்கின்றார். இந்த திருத்தூதர்களுள் ஒருவராக இருக்கின்ற இந்த புனிதர் இயேசுவோடு வாழ்ந்த காலத்தில்
அவரை பற்றி பெரிய அளவில் குறிப்புகளை காண முடிவதில்லை. ஆனால் கொஞ்சம் மானிட்டரை கூட்டி வாங்கி பார்ப்போம். இந்த ஆண்டவர் இயேசுவோடு அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு அமைதியான மனிதராக புனிதராக வாழ்ந்திருப்பதைத்தான் விவிலிய கூற்றுப்படி பார்க்க முடிகின்றது. பேதுருவை எடுத்துக்கொண்டால் இயேசுவிடத்திலே பலமுறை உரையாடுகிறார், பலமுறை பேசுகிறார். அப்படி இயேசுவோடு பல நிகழ்வுகளில் பல நேரங்களில் பேசியதாக குறிப்புகள் இல்லை. அல்லது யோவானை போல பல கருத்துக்களை எழுத்து வடிவிலே கொடுத்தவராகவும் தெரியவில்லை. அடுத்து பவுலடியாரை பார்க்கிறோம். நெடும் பயணங்கள் மேற்கொள்ளுகிறார். நெடும் பயணங்கள், பெரும் பெரும் பயணங்களை மேற்கொள்ளுகிறார். அவருடைய பணிவாழ்வு என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நெடும் பயணங்களை மேற்கொண்டவர்களுள் இந்த புனிதரையும் குறிப்பாக தெரியவில்லை. ஆனால் நற்செய்திகளிலே நாம் பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22வது இறைவாக்கிலே இந்த புனிதர் அவர் இயேசுவிடத்திலே பேசியதாக சில வார்த்தைகள் காணப்படுகின்றன. ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்லுகிறீரே ஏன்? ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்படி இயேசுவோடு வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய உள்ளத்துக்குள் இருந்த அந்த விசுவாச அறிக்கையை சில நேரங்களிலே கேள்விகளாக கேட்ட ஒரே குறிப்பை தான் இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை தவிர இயேசுவோடு உரையாடிய பகுதிகள் என்று காண கிடப்பது இல்லை. இருப்பினும் இந்த புனிதர் எல்லா சீடர்களைப் போலவே இயேசுவோடு நடக்கிறார், அவரோடு இருக்கிறார், உண்கிறார், எல்லா பணிகளையும் இயேசுவோடு செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரோடு நடக்கிறார். ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் செல்லுகிறார். இந்த திருத்தூதர்கள் கூட்டத்திலே தன்னை ஒருவராக இணைத்து கொண்டு ஒரு பயணியாக, ஒரு திருப்பயணியாக இயேசுவோடு என்றும் இணைந்திருக்கின்ற நல்ல சீடராக இருப்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய இந்த திருவிழா நிறைவிலே நல்ல ஒரு மைய சிந்தனை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாவலர் வழி பயணம் செய்கின்ற திருப்பயணிகளாக நம்முடைய பாதுகாவலர் புனித யூதா ததேயு இயேசுவோடு வழி நடந்தார், இயேசுவோடு இருந்தார், வாழ்ந்தார். அவர் ஒரு திருப்பயணியாகவே இருந்தார். ஆகவே இந்த பாதுகாவலரோடு நாமும் பயணம் செய்யக்கூடிய திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சுவாமியார் மடம் புனித யூதா ததேயு திருத்தலத்திற்கு அடிக்கடி வருகின்ற ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது. வேதனையோடு சொன்னார், அதிகமான கடன் இருக்கிறது, சரியான வேலை இல்லை, குடும்பத்திலே அவமானம், ஆகவே நான் தொடர்ந்து இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். வீட்டில் பயங்கர பிரச்சனை, அதிலும் குறிப்பாக கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, பிரச்சனை, சொந்தக்காரங்க எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆகவே எனக்கு வேற எதுவுமே தெரியல, நான் இந்த இடத்திற்கு அவ்வப்போது வந்து செல்லுகிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வேண்டிக் கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய நம்பிக்கையின் அடையாளம் என்று சொன்னார். பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்க நேர்ந்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள், இப்ப எப்படி உங்க வாழ்க்கை போகிறது என்று கேட்டேன். இப்போது முகமலர்ச்சியோடு சொன்னார், இப்போது எனக்கென்று ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, கடன்களை அடைப்பதற்கான வழி பிறந்திருக்கிறது,
அமைதி இழந்த குடும்பத்திலே அமைதி உருவாகி இருக்கிறது. எல்லோரும் என்னுடைய முகம் பார்த்து பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து திருத்தலம் நாடி வருகின்ற மக்களுடைய விண்ணப்பங்கள் வீண் போவதில்லை என்பதற்கு இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. தொடர்ந்து புனிதருடைய பாதம் தேடுவோர், தொடர்ந்து திருத்தலம் நாடுவோர், தொடர்ந்து ஆலய வழிபாடுகளிலே பங்கெடுப்போர், நற்கருணை விருந்துகளிலே பங்கெடுப்போர், இவர்களுடைய விண்ணப்பங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை என்பதற்கான நம்பிக்கையாளருடைய அடையாளங்கள் இந்த விசுவாசத்தினுடைய வித்துக்கள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அந்த மனிதர் தொடர்ந்து சொன்னார், கடவுள் சில நேரங்களிலே எனக்கு தாமதித்தது போல தெரிகிறது, ஆனால் நான் கேட்ட எதையும் அவர் மறுக்கவில்லை என்பதை என்னுடைய வாழ்வில் இருந்து நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். சில நேரங்களிலே தாமதம் வருகிறது, கேட்ட உடனே கிடைக்கல, நான் வந்து ஜெபிக்கிறேன், அழுதேன், கண்ணீர் விட்டேன், வீட்டுக்கு போனேன், சரியாகல என்று புலம்புகின்ற மக்கள் மத்தியிலே இந்த மனிதர் அழகாக சொன்னார், கடவுளோடு கேட்டுக்கொண்டே இருந்தேன், தாமதித்தது போல இருந்தது, ஆனால் அவர் ஒருபோதும் என்னுடைய விண்ணப்பத்தை மறுக்கவில்லை, மறுத்து விடவில்லை. காலம் கனிந்த போது சரியான பொருத்தமான நேரத்திலே அதை எனக்கு செய்தார் என்று சொன்னார். இதுதான் பல மனிதர்களுடைய நம்பிக்கை, அனுபவம். பல மனிதருடைய நம்பிக்கையும் அனுபவமும் இதுவாகத்தான் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். எல்லாம் முடிந்து விட்டது சொல்லக்கூடிய மனிதர்கள் நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கட்டாயம் இருப்போம். எல்லாம் போச்சு, இனி வாழ்வதற்கு என்ன இருக்கிறது? வாழ்க்கையை தொலைத்து விடலாம் என்று தோன்றுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறோமே, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறோமே, இவங்க எல்லாம் என் கூட இருந்தாங்க, இப்போது ஓடி போனார்கள் என்று சொல்லுகிறோமே, இவரை இல்லையா நம்பி இருந்தேன், கடைசியில் அவரும் கைவிட்டாரே என்றெல்லாம் மனித உறவுகளை பற்றி பேசிக்கொள்ளுகின்ற நாம் கடைசியில் கடவுளை தஞ்சம் என வந்து நாம் அவருடைய பாதத்திலே வந்து சரணாகதி ஆகிறோம். புனிதர்களுடைய ஆலயங்களை, திருத்தலங்களை தேடுகிறோம், ஆலயமாக தேடுகிறோம், காணிக்கைகளை செலுத்துகிறோம், நேர்ச்சை போடுகிறோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த உலகம் என்னை கைவிட்டது போல இருக்கிறது, என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் உறவுகளை உதறுவது போல இருக்கிறது, என்னுடைய குடும்பம் பிரிவது போல இருக்கிறது, என்னோடு பேசியவர்கள் பேச்சை நிறுத்துகிறாள், வெறுத்து விட்டது, உலகத்திலே வாழ்வது பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் கடைசியில் கடவுளே உண்டு என்று வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில நேரங்களிலே நம்முடைய கண்ணீர் கேட்கப்படவில்லையோ, நம்முடைய அழுகுரல் அவர் செவிகளுக்கு எட்டவில்லையோ, என்னுடைய இந்த சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லையோ, கடவுள் ஏன் என்னை இப்படி விட்டிருக்கிறார் என்றெல்லாம் சிந்திக்க நமக்கு தோன்றும். அப்படி சிந்தித்திருக்கிறார்கள். அப்படி சிந்தித்தவர்கள் சில பேர் ஆலயங்களை விட்டு ஓடி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய புனித யூதா தந்தையினுடைய விழாவிலே இன்றைய நாள் சிந்தனை நமக்கு தருவது என்ன? நாம் எல்லோரும் ஒரு திருப்பயணிகள், நம்பிக்கையோடு வருகின்றவர்கள், பல இடங்களிலிருந்து கடந்து வருகின்றவர்கள், பல 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 வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு இந்த இடத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வேட்கையோடு வருகின்ற மக்கள் கடைசியிலே நாம் சொல்வது என்ன? வந்தேன், நினைத்தது நடந்தது, காலம் கடந்தாலும் கடவுள் எனக்கு தர மறுப்பதில்லை என்ற ஒரு ஒற்றை சிந்தனையோடு இந்த ஆலயத்திலே தேடி வருகிறோம். அருமையானவர்களே, இந்த புனிதர் கிபி 67 ரோமை நாட்டிலே சிரியா, லெபனான் போன்ற இடங்களிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அவரோடு உடன்பணியாற்றிய சீமோனும் இவரும் இணைந்து மறைசாட்சியாக மரித்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றது. கோடாரியால் வெட்டப்பட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த புனிதர் மறைசாட்சியாக மரிக்க காரணம் என்ன? அவருடைய பணிவாழ்வு, அவருடைய பணி, இயேசுவோடு அவருக்கு இருந்த நெருக்கமான அன்புறவு, இதை இயேசுவை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை என்று இருந்த அவருடைய ஆழமான இறை நம்பிக்கை, நான் எப்பொழுதும் அவரோடு இருப்பேன், அவருடைய பணிகளுக்காகவே வாழ்வேன், அவருடைய நற்செயல்களை பறைசாற்றுவேன் என்று சொல்லி
பணியாற்றிய அவருடைய பணி ஆர்வம் அவரை மறைசாட்சியாக மாற்றியது. இந்த புனிதரோடு நாம் எப்படி பயணம் செய்வது? நாம் எல்லோரும் இந்த புனிதரோடு பயணம் செய்ய திருப்பயணிகளை இந்த மைய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே. இந்த புனிதருடைய வாழ்வோடு நாம் எப்படி பயணம் செய்ய முடியும் என்றால், இந்த புனிதர் எப்படி இயேசுவோடு கரம் கோர்த்து அந்த திருப்பயணத்தை மேற்கொண்டாரோ அதை போல இந்த புனிதரோடு நாமும் பயணம் செய்ய முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த புனிதருடைய வாழ்வை போல. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அதற்கு ஒரு சான்று. ஏழைகளோடு ஏழைகளாக, சக மனிதர்களோடு மனிதனாக, என்னோடு இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளோடு, என்னுடைய அயலானோடு இணைந்து அன்பு செய்து இந்த குடும்ப உறவிலே இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இறை நம்பிக்கையோடு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நம்பிக்கையினுடைய அடையாளம். நமக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது. மாறாக இந்த புனிதருடைய திருத்தலம் தேடி வருகின்றவர்கள் இறை நம்பிக்கையோடு வருகிறார்கள். அதை போல நாம் இந்த ஆலயத்திலிருந்து வெளியே செல்லுகின்ற போது, அல்லது நம்முடைய இந்த இடத்திற்கு சென்று விட்டு வீட்டுக்கு செல்லுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் இறை நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கும் அந்த இறை நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் நாம் ஒரு புனிதரோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய திருக்கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய அமைதி இழந்தவர்கள், கவலையோடு வாழுகின்றவர்கள், ஆறுதல் இழைந்தவர்கள், கண்ணீர் வடிக்கின்றவர்கள், வேதனையை வெளிப்படுத்துகின்றவர்கள், பல்வேறு பிரச்சனைகளினால் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், இவர்களோடு நம்முடைய வாழ்வை எப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம்? இன்றைய முதல் வாசகம் அதற்கான ஒரு சான்று. சாரிபாத்து கைம்பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறு. எலியா இறைவாக்கினர் சாரிபாத்து கைம்பெண்ணை சந்திக்கிறார். அதுவும் ஒரு கைம்பெண். பஞ்சம், பஞ்ச காலம். அவர் சொல்லி பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் உணவில்லை என்ற பிரச்சனை இருக்கிறது. ஆகவே கிடைப்பதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து உண்ண வேண்டும் என்பது மட்டும்தான் அவளுடைய நோக்கமாக இருந்தது. எலியா இறைவாக்கினர் அவரை அந்த பெண்ணை சந்திக்கிறார். நான் பசியாக இருப்பதை வெளிப்படுத்துகிறார். எனக்கு உணவு வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அப்பத்தை சுட்டு வா என்று கேட்கிறார். ஆனால் இந்த பெண் மறுக்கிறார். இது பஞ்சகாலம், எனக்கு ஒன்றுமில்லை, என்னுடைய வீட்டிலே எதுவும் இல்லை, இருப்பது எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் போதும் என்று சொல்லுகிறார். இருப்பினும் எலியா இறைவாக்கில் விடவில்லை. இறை அடியார் நான் வந்திருக்கிறேன், எனக்குரியதை எனக்கு கொடு என்று கேட்கிறார். இந்த பெண் பணிகிறார். இறையடியார் கேட்பதன்படி, இந்த இறையடியார் சொன்னதன் அடிப்படையிலே அவர் நடக்கிறார். அவர் நடந்ததினால் அங்கே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த புதுமை என்ன? இல்லை என்று சொன்ன அந்த பெண்மணி நிறைவாக இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார். எந்த கலயத்திலே மாவில்லையோ அந்த கலயம் நிரம்பி வழிகிறது. எந்த கலயத்திலே எண்ணெய் இல்லையோ அந்த கலயம் நிரம்பி வழிகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. சாரிபாத்து கைம்பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு வளமை, வறுமை கடந்து வளமைக்குள் புகுந்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த விரக்தி மகிழ்ச்சியாக மாறியது. இதுதான் நம்முடைய புனிதருடைய திருத்தலம் தான் தேடி வரக்கூடியதனுடைய அடையாளமும் அர்த்தமும் இறை நம்பிக்கையும். நாம் இங்கே வருகின்றவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. கடவுளை தேடி வருகின்றவர்கள் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? கடவுள் நிரம்ப இருக்கிறார். கடவுள் மனிதர்கள் வழியாகவே பேசுகிறார். மனிதர்கள் வழியாகவே எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நம்மோடு வாழுகின்ற மனிதர்கள் தான் ஒரு அடையாளம். நாம் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. திருப்பூர் பகுதியிலே ஒரு மனிதர், அந்த மனிதருடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னால் முடி வெட்டுறது தான் அவருடைய தொழில். ஆகவே அவரும் சரி, அவருடைய வீட்டில் இருக்கிறவரும் சரி, இந்த முடி வெட்டுவது தான் அவருடைய தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். தெய்வராஜ் என்பது அவருடைய பெயர். இந்த மனுஷன் தன்னுடைய கடைக்கு வருகின்றவர்களுக்கு முடி வெட்டுகிறார். கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு குடும்பத்தை ஓட்டுகிறார். இவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் எனக்கு இந்த ஒரு வேலையை தந்திருக்கிறார், வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார், முடிவெற்றி பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். இந்த திறமையை, இந்த வாய்ப்பை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு இந்த சமூகத்திலே யாருக்காவது எதையாவது நல்லதை செய்ய முடியுமா? இதுதான் அந்த மனுஷன் நினைச்சது. நினைச்சிட்டு அவர் நினைக்கிறார்,
என்னால் எதை செய்ய முடியும், தொடங்குவோம், ஒரு பணியை தொடங்கி பார்ப்போமே என்று சொல்லி ஒரு பணியை தொடங்குகிறார். சாதாரணமான ஒரு பணி, ஆனால் மிகப்பெரிய பணி. என்ன அப்படின்னு சொன்னா, சாலை ஓரங்களிலே மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரர்களாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தேடுகிறார். ரோட்டங்கரையில் தேடி கண்டுபிடிக்கிறார். குளிக்காம 4 நாள் அலைஞ்சி சரியா சாப்பிடாம முடிகளை பெருசாக வளர்த்துக்கிட்டு சடமுடி பிடிச்சி அலையக்கூடிய மனிதர்களை தேடி அவர்களை பிடிச்சிட்டு வந்து அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து அவர்களை உட்கார வச்சு தலைமுடிகளை வெட்டுகிறார். அவ்வளவுதான் அவர் தொடங்கிய மிக எளிமையான பணி. எத்தனையோ மனிதர்களுக்கு சேவை செய்து விட்டோம். சேவை தேவைப்படுகின்றவர்கள் இந்த தெருவிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னால் முடிஞ்ச பணி அவருக்கு செய்வோன்னு சொல்லி இப்படிப்பட்ட மனிதர்களை பிடித்து அவர்களெல்லாம் தலைமுடி வெட்டி குளிப்பாட்டி அவர்களை அரசு காப்பகங்களில் கொண்டு போய் விடுகிறார். மக்கள் அவரை பாராட்டினார்கள். சாதாரண மனுஷன், சாதாரண கடையில் முடிவெட்டுற மனுஷன் இப்படி பைத்தியக்காரர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனசு வந்திருக்கிறது. பாராட்டினது மட்டுமல்ல, இவரோடு பல இளைஞர்கள் சேர்ந்து கொண்டார்கள். அண்ணா நாங்களும் கூட வரோம், அந்த மனுஷனை பிடிச்சி தாரோம், நீங்க முடிய விட்டுங்க, சேர்ந்து கொண்டு காப்பகத்தில் சேர்ப்போம். ஆகவே அரசுடைய பார்வை இவர்கள் பக்கமாக திரும்புகிறது. யார் இவர்கள்? பெரிய வசதி இல்லாதவங்க, ஏழை எளியவர்கள். இவர்களால் இந்த பணிகளை செய்ய முடிகிறது. ஆகவே அடுத்த கட்டமாக இந்த தோழர்களோடு இணைந்து அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்களோடு அடுத்து அரசாங்க மருத்துவமனை பகுதிகளுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மனிதர்களுக்கு முடி திருத்தம் செய்து கொடுக்கிறார்கள். தொழுநோயாளர்களை தேடி செல்லுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இலவசமாக முடி திருத்துகின்ற பணியை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அவருக்கு எதை கொடுத்தாரோ அந்த திறமையை அவர் மற்றவர்களுக்கு யார் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு செய்தார். இன்று கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், எனக்கு கடவுள் எதை தந்திருக்கிறாரோ அதிலிருந்து நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி. ஏன்டா பெரிய விஷயம், பெரிய பணம் சொத்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருந்தாலும் நான் அந்த கடவுளிடத்திலே விரும்புவதும் வேண்டுவதும் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு நீர் தந்திருக்கின்ற இதிலிருந்து நான் எப்படி மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு என்னால் செய்ய முடியும் என்ற சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய திருச்சபை திருக்காட்சி திருவிழாவையும் இணைத்து கொண்டாடுகின்றது. கீழை நாடுகளிலிருந்து பரிசு பொருட்களோடு 3 ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை காண வந்தார்கள் என்ற ஒரு திருவிழாவை இந்த திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. நாம் நம்முடைய புனிதருடைய விழாவையும் இணைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்காட்சி திருவிழாவும் நம்முடைய புனிதருக்காக இன்று எடுத்திருக்கக்கூடிய புனிதரோடு உடன்படைக்கின்ற திருப்பயணிகளாக என்ற மைய சிந்தனையோடு இணைத்து பார்க்கின்ற போது அங்கே 3 ஞானிகள் இந்த பரிசு பொருட்களோடு இயேசுவை தேடி வருகின்ற திருப்பயணிகளாகத்தான் எனக்கு தென்படுகிறார்கள். அவர்களும் ஒரு திருப்பயணிகளாக மாறுகிறார்கள். இவர்கள் ஒரு இறைவனை தேடி வருகின்ற, அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று தேடி வரக்கூடிய ஒரு திருப்பயணி என்று சொல்லலாம். கையிலே பரிசு பொருள் இருக்கிறது. இவர்கள் யூதர்கள் அல்ல, பிற இனத்தை சார்ந்தவர்கள், கீழை நாடுகளிலே சேர்ந்தவர்கள். இவர்கள் இறை அனுபவம் பெற வேண்டும் என்ற வேட்கையோடு வாஞ்சையோடு ஆண்டவரை தேடி வரக்கூடிய திருக்கூட்டத்தின் திருப்பயணிகள் என்று சொல்லலாம். இன்று இந்த இடத்திலே சுவாமியார் மடம் என்ற இந்த திருத்தலத்திலே, இந்த இடத்திலே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற சமயத்தார்களும் இந்த இடத்தை தேடி வருகின்ற திருப்பயணிகளாக மாறுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தேடல் இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சாயலை, அவருடைய எல்லா விதமான அருளையும் பெற்று தரக்கூடிய புனிதருடைய பாதங்களை தேடுவதாக இருக்க வேண்டும். பணம், அதிகாரம், புகழ், அந்தஸ்து அது அல்ல. அதை இன்றைய உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் எல்லாம் பெற்றிருந்த அந்த 3 ஞானிகள் ஒரு திருப்பயணிகளாக வந்து ஆண்டவர் இயேசுடைய அருளை தேடுகிறார்கள். அடுத்ததாக இப்படி ஆண்டவருடைய அருளை தேடுகின்ற மனிதர்களுக்கு, அந்த ஞானிகளுக்கு விண்மீன் வழிகாட்டியாக அமைந்தது. அதே போல தன்னை தேடி வரக்கூடிய மக்களை கடவுளே வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அல்லவா இந்த நிகழ்வு நமக்கு தருகின்றது. கடவுள் வழி நடத்துகிறார்.
அந்த விண்மீன் என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. ஆண்டவரை தேடி வருகின்ற அவர்களை கடவுள் தாமே வழிநடத்தி சென்றார். இன்று இந்த இடத்தை தேடி வருகின்ற மக்களை, பல்வேறு இடங்களிலிருந்து இந்த இடம் தேடி வரக்கூடிய மக்களை கடவுள் தாமே வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாப்பார். எப்படிப்பட்ட பாதுகாப்பு! ஏரோதனுடைய இல்லத்திலே வருகிறார்கள் ஞானிகள், அந்த விண்மீன் மறைந்து போகிறது. அந்த இடம் விட்டு வெளியே வருகிறார்கள், விண்மீன் தோன்றி மீண்டும் வழி நடத்துகிறது. இதுதான் ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இடர் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது, சோதனைகள் வருகின்ற போது அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் காத்திருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் என்பதனுடைய அடையாளம் இந்த ஒரு அடையாளம். ஆகவே தான் விவிலியத்திலே திருப்பாடல்கள் 23வது அதிகாரத்தை எடுத்து படித்தோம் என்று சொன்னால் அருமையான இறைவாக்குகள் தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. பசுமுல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்கிறார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை வழிநடத்தி செல்கிறார். இதுதான் இறை வார்த்தை. ஆண்டவரை தேடி வருகின்ற மக்கள் மத்தியிலே, ஆண்டவரை தேடி வருகின்ற மக்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஆறுதலான வார்த்தைகள், பசுமுல் மேய்ச்சலிலே உங்களை வழிநடத்துவார், ஆபத்து வேளைகளிலே உங்களை பாதுகாப்பார், தன் தோள் மீது சுமந்து உங்களை நீர்நிலைகளுக்கு, பசும்புல் மேய்ச்சல் நிலங்களுக்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்வார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே இன்று இந்த விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் இன்றைய மைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரு திருப்பயணிகளாக வருகிறோம். செல்லுகின்ற போதும் திருப்பயணிகளாக செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அருளை தேடி வருகிறோம், திரும்பி செல்லுகின்ற போது ஆண்டவருடைய அருளை பெற்று செல்ல வேண்டும். புனித யூதா ததையு ஆண்டவருடைய அருளை நமக்கு நிறைவாக பெற்று தருகிறார். சோதனை காலங்களிலே உடனிருக்கிறார், வேதனை காலங்களிலே உடனிருக்கிறார், கண்ணீர் சிந்துகின்ற போது நம்மோடு உடனிருக்கிறார், வேதனைகளை பார்க்கிறார், அழுகுரலை கேட்கிறார். இந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த இடத்திற்கு நம்மளை இழுத்து வருகிறது. ஆகவே ஆண்டவருடைய அருளை தேடுகின்ற மக்களாக காத்திருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாழுகின்ற மக்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நாம் இத்திருப்பலிலே சிந்திப்போம். இந்த கொண்டாடுகின்ற விழா நமக்கு ஒரு அர்த்தமிக்க ஒரு விழா. ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணம் செய்த ஒரு திருத்தூதரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு விழா, ஆண்டவரோடு வழிநடந்த அந்த புனிதரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு விழா, அது ஆண்டவரோடு கைகோர்த்து அவருடைய பந்தியிலே அமர்ந்து ஆசிரை பெற்றுக்கொண்ட ஒரு திருவிழா. ஆகவே அந்த விழாவிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம், இந்த புனிதரோடு இணைகிறோம், அவரை தேடி வருகிறோம், அவருடைய பாதம் பணிகிறோம், அவருடைய அருளை பெறுகிறோம். இந்த நம்பிக்கையோடு திரும்பி செல்வோம். ஆண்டவருடைய அருள் நம்மோடு என்றும் இருக்கும். இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். வாழ்வுரை நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு நாம் கேட்பதை இறைவன் நமக்கு அருள்வார் என்ற உணர்வோடு நம்முடைய எண்ணங்களையும் தேவைகளையும் இறைவனிடம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் பங்கிற்காக உழைக்கும் பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபை இயக்கங்கள், பீட சிறார்கள் மற்றும் அடித்தள முழு வளர்ச்சி சங்கம் முதலியவற்றை ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் பணியை பொறுப்புடனும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுத்த நல்ல மனதை கொடுத்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எமது வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். பிணி போக்கும் மருத்துவரே எம் இறைவா, முதுமையினாலும் நோயின் அச்சத்தாலும் உடலுள்ள பாதிப்பாலும் கலக்கமுற்றிருக்கும் மக்களுக்கு நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து உடல் உள்ள நலம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். இறைவா எமது வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். கருணை கடலே எம் அன்பு இறைவா, இளைஞர்கள் நாட்டின் முதுகெலும்புகள் என்பதை உணர்ந்து ஊடகங்களுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாகாமல் வாழ்வை பொறுப்புடன் வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் உழைப்பின் மூலம் முன்மாதிரியாக திகழ வேண்டிய ஆசீர்வாதங்களை வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எமது வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறை இரக்கத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, இன்று இந்த திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் பக்தர்கள் அனைவரையும் உம் கரம் தருகின்றோம். கைவிடப்பட்டவர்களின் அடைக்கலமாக புனித யூதா ததையு விளங்குகின்றார். நாங்கள் தேடி வரும்போது எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி எங்களுக்கு அருளும். இரக்கமும் தந்து எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசம் செயலிழக்காமல் பாதுகாத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறேன். இறைவா எமது வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மொழிந்த எம் இறைவா, 10ஆம் நாள் திருவிழாவை எந்த ஒரு குறைபாடுகளில் இன்றியும் பொருளாதார தடையுமின்றி வாழ்வின் வளமையும் செழிப்பையும் தந்து புதிய வருடத்தில் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் அமைதியாக வேண்டுவோம். கருணை நிறைந்த இறைவா, நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நிறைந்த நம்பிக்கையோடு திருமண் கொண்டு வந்த வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். நம்முடைய அன்பு திருமகன் தன்னை உலக மக்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்திய திருக்காட்சி விழாவில் உம்மை நேரிய உள்ளத்தோடு தேடி வருகிற யாவருக்கும் நீர் அருள் புரிந்தருளும். நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன்.
என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறே. உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா கலப்படம் இல்லா அருமண தைலம் முழுதும் தந்தேன். மதிப்பில்லா கலப்படமில்லா மறுமண தைலம் முழுவதும் தந்தேன். உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உன்னெழில் பாதம் சரணடைந்தேன். என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் உன் மனவெருமும் காணிக்கை என்றோ. கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் உன் மனம் விரும்பும் காணிக்கை அன்றோ. கலைகளும் கல்வியும் திறமையாகும் அடுத்தவர் நலம்பெற கையெழுத்தே. கலைகளும் கல்வியும் திறமையாவும் அடுத்தவர் நலம் பெற கையெழுத்தே. ஆவியை எண்ணில் பொழிந்திடுவாய். யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிட்டு பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான தூய யூதாத்த தேவின் முடிவில்லாம் ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தகைய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு இணைந்திருக்கச் செய்தருளினீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருளினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களது பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேவுக்கு விழா எடுக்கக்கூடிய இந்த மங்களகரமான நாளிலே உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புனிதர் வழியாக இந்த பங்குக்கும் பங்கு மக்களுக்கும் நீர் செய்து வந்த எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். ஏதோ திருவிழா நாளினுடைய மிக முக்கியமான நாளிலே, இந்த நாளிலும் இந்த திருப்பலியிலே ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள், திருப்பயணிகள், விருந்தினர்கள், பங்கு இறை மக்கள், பங்கு அருட்பணி பேரவை எல்லோரையும் நீவர் நிறைவாக ஆசிர்வதிக்க, புனிதரினுடைய பரிந்துரையினால் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிரம்ப பொழிந்துள்ள சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயு, இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமொருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் உறுதி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைமகன் இயேசு உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வளிப்பதாக. உறவாகவா, உணவாகவா, உயிரோடு நிறைவாகவா. தனம் தனனம் 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 தனனா. உறவாகவா, உணவாகவா, உயிரோடு நிறைவாகவா, என் வாழ்வெல்லாம் துணையாகவா. உறவாகவா, உணவாகவா, உயிரோடு நிறைவாகவா, என் வாழ்வெல்லாம் துணையாகவா. உண்மை நீதி உலகில் நாளும் அழக, மனதில் அமைதி மகிழ்வேற்று பெருக. பாசபந்தங்களே, உம் நிலையான உறவொன்று என்னை தேற்றுமே. குடிசையிலே இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. யாழ்
நன்றி செலுத்துங்கள். கருணையின் வடிவே எம் இறைவா, எம் பங்கு பாதுகாவலரின் திருவிழா நாட்களில் தொடக்கம் முதல் இந்நாள் வரை எல்லா நிகழ்வுகளிலும் நீர் எங்களை வழிநடத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. அன்பின் தெய்வமே இறைவா, இத்திருவிழா நாட்களில் இரவு பகல் பாடாமல் உழைத்த பங்கு தந்தையர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து பயணிக்கும் பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்களின் இணைந்த கூட்டு முயற்சியால் சிறப்பாக நடைபெறுவதற்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. எளியோரின் நலனின் அக்கறை கொள்ளும் எம் இறைவா, இவ்விழாவை கொண்டாட பொருள் உதவியாலும் உடல் உழைப்பாலும் விழாவை சிறப்புற செய்த பங்கு மக்களை தந்தமைக்காக நன்றி இறைவா நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்ப விழாவின் 10ஆம் நாள் நிறைவு திருவிழா சிறப்பாக நம்முடைய புனிதருடைய பரிந்துரை கலந்த இறை ஆசிரோடு நிறைவு பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் அனைவருக்குமே இங்கு இருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள், அருள் சகோதரி, பங்கு அருட்பணி பேரவை யாவர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாள் விழாவிற்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இவ்வழியை ஒப்பு கொடுத்து நமக்காக இறைவேண்டல் செய்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவர் அருட்பணி டேவிட் மைக்கேல் அவர்கள். உலகமோடு மறைவட்ட முதன்மை பணியாளராக தன்னுடைய பணியை சீரும் சிறப்புமாக பல்வேறு சீர்மிகு செயல் திட்டங்களை இந்த மறை வட்டத்திலும் மறை மாவட்டத்திலும் சிறப்பாக தன்னுடைய பதிவுகளை பதித்து கொண்டிருக்கிறவர்கள். ஆற்றலும் செயல்திறனும் நிறைந்த அன்பு அருட்பணியாளர் அவர்கள். நாம் அணுகுகிற பொழுதெல்லாம் நம்மை ஊக்குவித்து சிறப்பாக செயல்பட வைப்பவர் நம்முடைய பங்கின் நலனிலே அக்கறை கொண்ட அன்பு அருட்பணியாளர் அவர்கள். எப்பொழுது நாம் அவரை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவருடைய பங்கு எப்படி என்பதை பற்றி விசாரித்து நம்ம பங்கை எப்பொழுதும் தன்னுடைய கருத்தில் கொள்ளக்கூடிய அன்பு அருட்பணியாளர் அவர்களுக்கு நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றிகளையும் பங்கு மக்கள் பங்கு அருட்பணி பேரவை யாவர் சார்பாகவும் நம் மனம் கலந்த நன்றியை வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி நம்முடைய தந்தைக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, நாளிலே பாதுகாவலர் வழி பயணம் செய்யும் திரு பயணிகளாகிட என்ற மைய பொருளிலே நமக்கு நம்முடைய அன்பு புனித யூதா ததேயுவினுடைய அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதையும் அந்த பயணத்திலே அவர் எவ்வாறு புனிதத்தை அடைந்தார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி நாமும் இயலாது முடியாது என்ற ஒரு காரியம் அல்ல, முயன்றால் எல்லாம் முடியும் என்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை உணர்வை நமக்குள் ஊட்டி நாமும் அப்படிப்பட்ட அந்த புனித பாதையை இயேசுவோடு இணைந்து நம்முடைய புனிதர் பயணித்தது போல நாமும் இயேசுவில் நம்மை இணைத்து கொண்டால் புனிதத்தை அடையலாம் என்ற அந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு தந்து நம்மை சிந்திக்க தூண்டியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் வழிகாட்டுதல் தந்திருக்கிறார்கள். அருமையான அன்பு தந்தை கேட்டவுடனே நான் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து நம்மை எல்லாம் நம்முடைய திருவிழாவிற்காகவும் வரக்கூடிய மக்களுடைய ஆன்மீக பொருளாதார நலன்களுக்காகவும் இறைவேண்டல் செய்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துவதோடு தந்தைக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பங்கு மக்கள் பங்கு அருட்பணி பேரவை அனைவருடைய சார்பாக
மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர்களோடு இணைத்து நம்முடைய மகிழ்விலே நேற்றும் இன்றும் நம்மோடு வந்து நம்முடைய மகிழ்விலை பங்கெடுத்து நமக்காக இறைவேண்டல் செய்திருக்கக்கூடிய அருட்பணி அபிரகாம் ஓசிடி அவர்களுடைய ஜெபங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல நம்முடைய இல்ல தந்தையர்கள் பல்வேறு நிலைகளிலே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு சிறப்புற அமைய பல்வேறு திட்டங்களையும் வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார்கள். நம்மோடு உடனிருந்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். எனவே எல்லா நிலைகளிலும் நம்முடைய இந்த திருவிழா சிறக்க உதவிய அருட்பணி தனிஸ்லாஸ், அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நம்முடைய கரகொலி எழுப்பி நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த விழா நாட்களிலே நம்முடைய அன்பு அருட்சகோதரிகள் ரெஜி, ஸ்டானி, அதோடு சேர்ந்து தக்கலை குழுமத்தில் உள்ள அருட்சகோதரிகள். எனவே இந்த பீடத்தை அலங்கரிப்பதிலும் இன்னும் நமக்கு பல்வேறு ஆன்மீக தேவைகளிலே உதவி புரிவதிலும் அவர்கள் சிறப்பான தங்களுடைய பங்களிப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அருட்சகோதரி இல்லாத பொழுதும் கூட அருட்சகோதரி ரெஜி அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு சிறப்பாக இந்த பீட அலங்காரங்களையும் மக்களை வழிநடத்துகிற அந்த பணியையும் அவர்கள் சிறப்பாக இந்த நாட்களிலே செய்தார்கள். எனவே நம்முடைய அன்பு அருட்சகோதரி தக்களை சார்ந்த அந்த அருட்சகோதரிகள் அனைவருக்குமே, தலைமை சகோதரிக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளினுடைய இந்த திருப்பலி அன்பளிப்பு திரு ஏ வின்சென்ட், திருமதி ஜினிஷா, வி பிரைட்லின் ஜோ, வி ஹன்சல் ஜோ குடும்பத்தார் இறைவன் புரிந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த நல்ல காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். எனவே அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்பதோடு அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக கொடியிறக்கம் நடைபெறும்.